இன்னைக்கு அமீன் குக்ஸில் விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் டேஸ்டியான ஃப்ளவர் கொழுக்கட்டை பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். இந்த மாதிரி எக்ஸைட்டிங் ரெசிபீஸ்க்கு அமீன் குக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு பேனில் கருப்பு எள்ளை வந்து வறுத்துட்டு அதை கொஞ்சம் நேரம் ஆறுனதுக்கப்புறமா பொடி பண்ணிக்கலாம். இப்போது அதிலேயே கொஞ்சம் கீ சேர்த்துட்டு நம்ம துருவி வச்சிருந்த தேங்காவை நல்லா கொஞ்சம் நெய்யில் வறுத்ததுக்கப்புறமா நாட்டு சக்கரை சேர்த்து இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருந்த கருப்பு எள்ளு பொடியும் இதில் சேர்த்து நல்லா ஒரு 2 மினிட்ஸ் வறுத்து இந்த பூர்ணத்தை வந்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு கப் அரிசி மாவில் கொஞ்சம் உப்பு நெய் கலந்து நல்லா சூடான தண்ணியை வந்து இதில் ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கை பொறுக்கின சூடு வந்ததுக்கு அப்புறமா இதை ஒரு சாஃப்டான டோவை வந்து பனைஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு 1/4 மணி நேரம் ரெஸ்ட் ஆனதுக்கு அப்புறமா கையில் கொஞ்சம் எண்ணெய் தடவி இதை நல்லா விரிச்சிட்டு உள்ளே நம்ம வச்சுருந்த பூர்ணத்தை வந்து ஃபில் பண்ணிவிட்டு ஒரு பால் மாதிரி உருட்டிக்கோங்க. இப்போது 2 மணி நேரம் ஊற வச்ச பாஸ்மதி அரிசியில் வந்து ஃபுல்லாக இதை ரோல் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டீமரில் வச்சிடலாம். இப்போ இந்த கொழுக்கட்டையை மூடி போட்டு ஒரு 1/4 மணி நேரம் வந்து வேக விட்டோம்னா செம டேஸ்டியான ஃப்ளவர் கொழுக்கட்டை ரெடி. இது எவ்வளோ நேரம் ஆனாலும் அப்படியே நல்லா சாஃப்டாக இருக்கும். இதோட ஃபுல் ரெசிபி டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இன்னொரு ரெசிபியில் பார்க்கலாமா?